வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு முக்கோணவியலில் எடுத்துக்காட்டு 6.9 6.10 தான் பார்க்க போகிறோம். 6.9 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு டேன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1 என்பதை நிரூபிக்கவும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எப்போவும் போல் நம்ம இடதுகை பக்கத்தில் இருக்கக்கூடியதை நம்ம எழுதிக்குவோம். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு டேன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா அப்படிங்கிறது எழுதிக்குவோம். இதில் கொசிகன் தீட்டாக்கு வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரியும், 1/sin தீட்டா. சீக்கன் தீட்டாக்கு வந்து 1/cos தீட்டா. டேன் தீட்டானா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, காட் தீட்டானா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஸோ அந்த மதிப்புகளெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடலாம், இதில் அதுக்கு பதிலாக போட்டுடலாம். இதில் சீக்கன் தீட்டாக்கு பதிலாக 1/cos தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, டேன் தீட்டாக்கு பதிலாக சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, காட் தீட்டாக்கு பதிலாக காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இப்போ ஒவ்வொன்றையும் குறுக்க பெருக்குவோம். சைன் தீட்டாவையும் பெருக்குனா என்ன வரும், சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இதை எப்படி எழுதுவோம், 1 - sin ஸ்கொயர் தீட்டா பை இந்த சைன் தீட்டா. அடுத்தது காஸ் தீட்டாவையும் பெருக்குனா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இதை 1 - cos ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. அடுத்தது இது ரெண்டையும் குறுக்க பெருக்கணும், காஸ் தீட்டாவையும் அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளையும் நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும். அப்போ சைன் தீட்டாவையும் பெருக்குனா சைன் ஸ்கொயர் தீட்டா, காஸ் தீட்டாவையும் பெருக்குனா காஸ் ஸ்கொயர் தீட்டா, கீழே இருக்க ரெண்டையும் பெருக்குனா சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ நம்மளுக்கு வந்து 1 - sin ஸ்கொயர் தீட்டா வந்து என்னது, காஸ் ஸ்கொயர் தீட்டா இல்லையா. அதே மாதிரி 1 - cos ஸ்கொயர் தீட்டா வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா. அந்த மதிப்புகள் எல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்படியே போட போகிறோம். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு வந்து என்னது, 1. அப்போ 1/sin தீட்டா காஸ் தீட்டா. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். அப்போ இது என்ன வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 போட்டாலும் சரி, இல்லைன்னா விட்டுடலாம். சைன் தீட்டாவையும் பெருக்கும்போது சைன் ஸ்கொயர் தீட்டா, அதே மாதிரி காஸ் தீட்டாவையும் பெருக்கும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ மேலேயும் கீழேயும் எப்படி இருக்குது, ஒரே மாதிரியாக இருக்கா. ரெண்டையும் என்ன செஞ்சலாம், நம்ம அடித்து கொடுத்துடலாம். அடித்து கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும் இல்லையா. நம்ம 1 தான் வந்து இங்கே வரணும்னு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வலதுகை பக்கம் வரணும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுக்கு வலதுகை பக்கம் 1 வந்துடுச்சு. therefore equal to RHS. இப்போ அடுத்த கணக்கு போகலாமா மாணவர்களே. 6.10 பாருங்கள். sin a by 1 plus cos a plus sin a by 1 minus cos a equal to 2 cosecant a அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், குறுக்க பெருக்க போகிறோம். அதே மாதிரி பகுதி ரெண்டையும் பிரிக்க போகிறோம். அப்போ sin a இன்ட்டு 1 minus cos a இன்ட்டு sin a இன்ட்டு இது ரெண்டையும் பெருக்கும்போது sin a இன்ட்டு 1 plus cos a, கீழே இருக்கக்கூடியது 1 plus cos a இன்ட்டு 1 minus cos a. இப்போ என்ன செய்வோம், இந்த sin a-வை வந்து 1ஓடையும் cos a-வோட மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி sin a-வை 1ஓடையும் cos a-வோடையும் நம்ம பெருக்க போகிறோம். கீழே இருக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, a + b இன்ட்டு a - b. அது அப்போ எப்படி எழுதணும், a² மைனஸ் b² தான் எழுதணும் இல்லையா. இப்போ இதை எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், sin a மைனஸ் sin a cos a. அதே மாதிரி இந்த பாருங்கள், sin a மைனஸ் sin a cos a. அதே மாதிரி sin a + 1ஐயும் பெருக்கும்போது sin a-வும் cos a-வும் பெருக்கும்போது sin a cos a. இங்கே மைனஸ் வந்திருக்கிறதுனால மைனஸ், இங்கே ப்ளஸ் வந்திருக்கிறதுனால ப்ளஸ். சரிங்களா. கீழே இருக்கிறது வந்து a² மைனஸ் b². இப்போ இங்கே மைனஸ் sin a cos a இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் sin a cos a இருக்குது. ரெண்டையும் அடித்து கொடுத்துடலாம். அப்போ sin a-வும் நம்மளுக்கு எத்தனை sin a, 2 sin a இல்லையா. இப்போ பை 1 - cos ஸ்கொயர் a எப்படி எழுதலாம், sin ஸ்கொயர் a-ன்னு எழுதலாம். sin ஸ்கொயர் a நம்ம எப்படி எழுதலாம், sin a இன்ட்டு sin a. அப்போ ஒரு sin a-க்கு ஒரு sin a என்ன செஞ்சிடலாம், அடித்து கொடுத்துடலாம். அப்போது நம்மளுக்கு மீதம் என்ன கிடைக்கும், 2/sin a. அதை வந்து 2 இன்ட்டு 1/sin a எழுதுவோம். 1/sin a-க்கு வந்து என்ன மதிப்பு, 1/sin a-னா அது வந்து கொசிகண்ட் a. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 2 cosecant a நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணுமோ அது கிடச்சிருக்கு. அப்போ that is equal to RHS அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். தேங்க்யூ மாணவர்களே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.